இருக்கும்போது தெரியாது, இல்லாத நேரத்தில் தான் தெரியும். ஈரம் பின்னுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். சலூனுக்கு போய் மக்களே முடிய வெட்டிட்டு சலூன் கடையிலேயே குளிச்சுட்டு வந்தாச்சு. அதாவது தலையை மட்டும் தலை மூஞ்செல்லாம் சேர்த்து அப்படியே மொத்தமாக கழுவி முடிச்சாச்சு. இதை மட்டும் கழுவி இருக்குது. ஏன்னா டைம்ன்றது, நேரம்ன்றது எவ்வளோ பொண்ணானது, அதை எவ்வளோ பக்குவமாக பயன்படுத்தணும் அப்படின்றது உண்மையிலே இந்த யூடியூப் ஆரம்பித்த பிறகு தான் எனக்கும் தெரிய வருது. டைம்ன்றதே இல்லை. மெசேஜ் போடுறதுக்கு டைம், அதுக்கப்புறமா நியூஸ் ரெடி பண்ணணும், வீட்டு வேலையை பார்க்கணும், எடிட் பண்ணணும், வாய்ஸ் கொடுக்கணும். ஏண்டா டைம் போகுதே அப்படின்னு இருக்குது. இந்த இப்போ நான் நியூஸ் ரெடி பண்ணுற 1:26 டைம் சரியா. காலையில் நான் வெளியாகினது, இன்னும் பல்லு விளக்கலை, மூஞ்சி கழுவலை, பச்சை தண்ணியும் குடிக்கலை. குளிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ரெடி ஆகினா கடைசியில் முடியலை, வேலை டியூட்டி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சு இப்போ போய் கடைசியாக சுற்றி அடிச்சுட்டு முடிய மட்டும் வெட்டிட்டு, அதுவும் இப்போ இனி டைம் இல்லை, போய் குளிக்கிற அளவுக்குலாம் நேரமும் இல்லை. அதோட ரூமில் போய் பல்ல விளக்குக்கும் ஆனால் மூஞ்சையும் தலையும் கழிக்குவோன்னு அங்கேயே கழிட்டு வந்துட்டேன். அதுதான் இப்போதைய நிலைமை மக்களே. சரி, நாம் டாபிக்கு வருவோம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வீட்டில் பிரச்சனை, அதாவது உங்களுக்கு உங்களுடைய காஃபியில் அடிக்கிறாங்க, முதல் தரம் கை வைக்கிறாங்க. முதல் தரம் கை வைக்கிறாங்கன்னும் போதே நீங்கள் ஒன்று வந்து ஏஜென்ட் அல்லது உங்களை யாராவது இந்த நாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்திருந்தா அவங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் பீரோக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எங்களுடைய தூதரங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நிறுவிட்டு வராங்க. குறிப்பாக மற்ற நாடுகளை பொறுத்தவரையில் இன்னும் செயல்பாட்டில் இருக்குது. குவைத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆல்ரெடியே நம்ம நிறைய இடத்துல நம்பர் கொடுத்துருக்கோம், இலங்கை தூதரகத்துடைய நம்பர். அதே மாதிரி இந்திய தூதரகத்துலேயும் ஹெல்ப்லைன் டிஸ்க் இருக்குது அவங்கள்ட்ட. அந்த நம்பரும் வந்து நான் ஆல்ரெடியே போட்டிருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பண்ணினா உடனே ஹெல்ப் கம்யூனிட்டியால் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் எம்பசியில் ஐசமிஸ், அதே போல் ஹெல்ப்லைனில் வந்து உதவி கேட்கலாம் நீங்கள் இந்தியன் எம்பசி. அப்போது பாருங்கள், ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் வேகமாக அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சி வெளியே போனீங்கன்னா சில நேரங்களில் அது உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம். நீங்கள் செய்யாத தவறுகளை உங்கள் மேலே சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு முதலாவது ஒரு பிரச்சனை வரும்போதே முதலாவது எம்பசிக்கு நீங்கள் இல்லை ஏஜென்ட்டுக்கோ இல்லை யாருக்காவது ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு தரம் கை வச்சாலோ அடித்தாலோ உதைச்சாலோ ஏதாவது ஒன்று நடக்கும்போது இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு இரண்டாவது தரம் மூன்றாவது தரமும் மாஸ்மா ஏண்டா திருப்பி வந்து இங்கேயே வண்டியை நிறுத்திருக்கேன்னு கேட்குறான். வேறு எங்கடா இருக்க இடம் நிப்பாட்டுறதுக்கு? அன்னைக்கு பழக வேலை பார்த்துச்சு இந்த இடத்துல தான். என்ன பண்ணுறது, விழணுன்னு இருந்தால் அது எங்கே இருந்தாலும் விழுந்து தானே ஆகணும். அல்லாஹ் கரீம். நீங்கள் ஒரு வேலை தப்பி ஓடிட்டீங்கன்னா, அப்படி ஓடக்கூடிய சூழல் வரும்போது நீங்கள் நல்லா அந்த இன்சிடெண்ட்டை சிச்சுவேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று உங்களுக்கு அடித்து நல்லா ரத்தம் வந்து, அல்லது உங்களுடைய உடம்புகளில் காயங்கள் ஏற்பட்டு, உடம்புல கீறல் காயம் இருக்குது, அடிப்பட்ட காயம் இருக்குது. இந்த மாதிரி காயங்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த பச்சை காயத்தோட, சரியா, பச்சை காயத்தோட உடனே வெளியாகி எம்பசிக்கோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போய் இதை காட்டிட்டு இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்றத காட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியாகும்போது முடிஞ்சால் ஒரு வீடியோன்னு எடுத்துக்கோங்க. அடிச்சுட்டாங்க பாருங்கள், யாருக்கிட்டையாவது சொல்கிற மாதிரி, சாரி நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லிங்க தானே, யார்கிட்டையாவது சொல்கிற மாதிரி, சரி இந்த பாருங்கள், இந்த இடத்துல அடிச்சுட்டாங்க, இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் அடிச்சுட்டாங்க, இங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய அந்த காயங்களை காட்டி நீங்கள் வீடியோ எடுத்து, நான் தான் வீட்டில் இந்த இதுதான் நம்ம வீடு, இதுலேருந்து நான் அந்த வெளியாகிறேன், நான் இங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் ஒரு வீடியோவாக ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, சிலர் வந்து இப்போ இன்னைக்கு இப்போ இது நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஒரு சகோதரருக்கு அடித்து காயம் ஏற்பட்டிருக்குது. ஆனால் அந்த காயம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி உள்ள காயம், சரியா. 2 நாளைக்கு முன்னாடி உள்ள காயம். இப்போ அவருக்கு வந்து அந்த காயம் மாறி வந்து அவர் கொஞ்சம் அந்த காயமெல்லாம் ஆறிடுச்சு.
அப்போது எம்பசிக்கு போயிருக்காரு. எம்பசிக்கு போனதோட காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கமகேஷ் சார் கால் பண்ணி சொல்கிறாரு, எதுக்கு இவர் வந்தார், காயமும் அந்த இப்போதைக்கு ஏற்பட்ட காயம் மாதிரி இல்லை, அப்படி இருக்கிறதால ஒருவேளை அவரை வந்து இன்ஹாஸ் போட்டாங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு. நேற்று நைட்டு எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணினாங்க. உடனே அவருக்கு அடிச்சு இந்த காயம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணினாங்க. சரியாக நினைக்கிறேன் சரியாக 1:39 டைம் பாருங்கள், 1:39 நைட்டு, நேற்று நைட்டு ஆயிஷா மிஸ் வந்து ஆயிஷா மிஸ்ஸுக்கு நான் இந்த மெசேஜை போட்டு இந்த மாதிரி ஆயிருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட என்னோட நிலைமை என்னன்றதை நான் அவங்களுக்கு சொன்னேன். மிஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 200 சொச்சம் மெசேஜ் எனக்கும் இருக்குது, நானும் பார்த்து முடிக்கணும். இதுகளில் 1-2 தான் நான் உங்களுக்கு கொண்டு தாரது, தயவு செய்து அதையாவது ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. எம்பசி குவைத் தூதரகத்தை பொறுத்தவரையில் முன்னாடி இருந்ததை விட இப்போது தொழிலாளர்களுக்கு சாதகமாக நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. மேலே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதே போல் தொடர்ந்தும் இந்த பணிகளை செய்யட்டும். நான் ஒன்று தான் சொல்கிறேன், பாஞ்சி வரும்போது பக்காவான எவிடன்ஸ், பச்சை காயங்கள், அதாவது அப்போ தான் அடிச்சிருக்காங்க, சுட சுட அடித்த காயங்களோட, கீரல் காயங்களோட, அல்லது வேறு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஆபத்தான சிச்சுவேஷனாக இருந்தால் பாஞ்சி வாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க, 3 நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க, இல்லை திட்டுறாங்க, ரொம்ப சத்தம் வைக்கிறாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்கள் இருந்தால், இன்னும் கை வைக்கலை, திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, டார்ச்சலாக இருக்குது, சாப்பிட கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி ஓவர் சிச்சுவேஷனாக இருந்தால், கொஞ்சம் தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து முதல்ல கம்ப்ளைண்ட்டை பண்ணுங்கள். தூதரகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணின பிறகு எம்பசிக்கு நீங்கள் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இன்னும் 2 நாள் அவகாசத்துக்குள்ளே என்னையை காப்பாற்றிடுங்க, அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னும் போது, இப்போ சாதாரணமாக கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நீங்கள் நாள் எப்படி இருக்கணும்னா, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமைக்குள்ள, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இந்த 3 நாள் நல்ல நாள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னு சொல்லுங்கள், ஒரு 2 நாள் எப்படியாவது இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணி அங்கே தெரிவித்து இந்த எல்லாமே ப்ரொசீஜர் ஆகி வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகிரும். இப்போ அதே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையோ திங்களோ செவ்வாயோ இல்லாமல் புதனில் வியாழனில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது அப்படியே வெள்ளிக்கு வந்து சனி வந்து அப்படியே அதோடய அது பெண்டிங் ஆகி திருப்பி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஒரு 4-5 நாள் இழுத்துரும். அதால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முக்கியமாக ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாளை சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு சிறந்த நாட்கள். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த இத்தனை நாளைக்குள்ள 2 நாளைக்குள்ளாவது என்ன எப்படியாவது காப்பாற்றிருங்க, எடுத்துருங்க. அவங்க சிஐடிக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அமல மன்சிலாக்கு இன்ஃபார்ம் பண்ணி, ஏதாவது ஒரு வழியில் உங்களை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பாஞ்சு போகிறதா இருந்தால் கரண்ட் சிச்சுவேஷன் உண்மைக்குமே பச்சை காயம், இப்போ தான் அடிச்சிருக்காங்க, அந்த கண்ணத்தில் காயத்தோடு அடிச்சிட்டாங்களே அப்படின்ற அந்த காயத்தோடு போனால் மட்டும்தான். அப்படி இல்லாமல் போனால் நிச்சயமாக இன்ஹாஸ் என்ற கேஸ் உங்களுக்கு விழுந்துச்சுன்னா 2 பக்கமும், அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா போகும்போது போலீஸால் வந்து எடுத்தாலோ, அல்லது கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணின பிறகு எம்பசிக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போனாலோ இவங்களால் பொய் கேஸ் போட முடியாது நம்மளுக்கு எதிராக. அதே மாதிரி பொய் கேஸ் போட்டாலும் நம்மளுக்கு அங்கே அவங்கள்ட்ட சரியான என்ன சொல்கிறது, அதுக்கு எக்ஸாக்டான சரியான எவிடன்ஸ் இருக்கணும், ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மேலே அவங்களால குற்றம் சாட்ட முடியும். அதாவது சிசிடிவி கேமரா காட்சிகள் சரி, வேறு ஏதாவது ஆதாரம் சரி இருக்கணும். அப்படி இல்லாமல், அதாவது அதுவும் நம்பக்கூடியதாக இருக்கணும், இவங்களா பாக்கெட்டில் வச்சுட்டு செஞ்ச மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்பக்கூடிய மாதிரி உண்மைக்கே திருடின மாதிரியான பக்காவான எவிடன்ஸ் கிடைக்கணும். பக்காவான எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் முடியும். இல்லையா நம்ம மேலே போய் கேஸ் அவங்களால போட முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் விழுந்திருக்கிறதால இன்வெஸ்டிகேஷன் நடந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே ஒன்று ரிலீஸ் எடுக்கலாம், அல்லது நாட்டுக்கு போகிறதா இருந்தால் போகலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மற்ற இதுகள்லாம் வந்து ஒரு 2 கிழமைக்குள்ளே பண்ணி கொடுத்துருவாங்க, 2 வாரத்துக்குள்ளே. அதே உங்களுக்கு கேஸ் வந்து இவங்க முதலாவது போட்டுட்டாங்க, நீங்கள் வெளியாகி வந்துட்டீங்க இன்னைக்கு காலையிலேயே, அவங்களும் உடனே
இன்ஹாஷ் அப்படின்னு கேஸை போட்டாங்க. ஒரு 1000 தினார், ஒரு 5 பவுன் 10 பவுன் நகையை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேஸை போட்டாங்கன்னு வைங்க. அதை திருப்பி சிஐடிக்கு போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை விசாரணை பண்ணி அதை மறுபடியும் அமலாக கொண்டு வந்து அதை கிளியர் பண்ணி திருப்பி கோர்ட்டுக்கு போய் லேபர் கோர்ட்டுக்கு போய் அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒன்றோண்டா கிரியேட் ஆகி கடைசியில் வரும்போது எப்படியும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் இழுத்தடிச்சிடும். சிலருக்கு 1 வருஷமும் கூட ஆயிருக்கு. சிலர் வந்து நாட்டுக்கே போயிட்டாங்க, அடப்போயா யோ அப்படின்னு நாட்டுக்கே போயிட்டாங்க, இன்னமும் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அது மாதிரி சம்பவங்கள் இருக்குது. அதனால தயவு செய்து வெளியில் பாஞ்சு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. கம்ப்ளைண்ட்டை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்குள்ளே கம்ப்ளைண்ட்டை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் உடனே தப்பி ஓடணும் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா அது பச்சை காயத்தோடு நீங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான். இல்லாத நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். திங்க் பண்ணி செயல்படுங்க, கவனமாக இருங்க. தூக்க மசக்க மக்களே, இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போய் கொஞ்சம் நேரம் தூங்கணும்.